பொறுமை என்ற ஒரு நற்குணத்தை குறித்துத்தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். இங்கே பேதுரு எழுதுகிறார், நீங்கள் பாடுபடுகிறீர்கள். எதற்காக பாடுபடுகிறீர்கள் தெரியுமா? தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற மனசாட்சி நிமித்தம், அது நிமித்தமே நீங்கள் பாடுபடுகிறீர்கள். அநேகர் இன்றைக்கு இப்படி சொல்லுவார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு பாடுகள் கிடையாது, பிரச்சனைகள் கிடையாது என்று. அதை நான் முழுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் கிறிஸ்தவ வாழ்வு என்பதே பாடுகள் நிறைந்த வாழ்வு. இங்கே பேதுரு எழுதுகிறார், தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் என்று. இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்தான் உங்களுக்கு ரோல் மாடல், அவர்தான் முன்மாதிரி. எதற்கு? பொறுமைக்கு முன்மாதிரி. உங்களுக்கு பொறுமையை எங்கே இழக்கிறங்க தெரியுமா? ரட்சிக்கப்படாத உங்கள் புருஷனிடத்தில் தான் பொறுமை இழக்கிறீர்கள். பொறுமை எங்கே இழக்கப்படுகிறது? கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் பொறுமை இழக்கப்படுகிறது. எங்கே பொறுமை இழக்கிறீர்கள்? குடும்பத்திற்குள் இருந்து பாடுகளை சகித்து சகித்து ஒரு நாள் வரும்பொழுது பர்ஸ்ட் அவுட் ஆயிடுறீங்க, வெடித்து சிதறி விடுகிறீர்கள். எங்கே பொறுமை இழக்கிறீர்கள்? இந்த புருஷனோடு வாழவே முடியாது என்று நினைக்கும் பொழுது பொறுமை இழக்கிறீர்கள். சகோதரனை, நீங்கள் எங்கே பொறுமை இழக்கிறீர்கள்? உங்களை அநியாயமாய் நடத்துகிற உங்கள் உயர் அதிகாரி இடத்தில் நீங்கள் பொறுத்து பொறுத்து பார்த்து ஒரு நாள் கோபத்தில் பொறுமை இழந்து போனீர்கள். சில காரியங்களை சகிக்க முடியவில்லை, பொறுமையை இழக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தாரோடு பொறுமை இழக்கிறீர்கள். உடன் பிறந்த சிலரோடு உங்களுக்கு ஒத்துப்போக முடியாததனால் பொறுமை இழந்து போகிறீர்கள். ஆனால் வசனம் சொல்கிறது, பிரதான பாவியாகிய என் மேல பொறுமையாயிருந்தார். நீங்கள் யார்? ஒரு நாள் பாவியாயிருந்தீர்கள். நானும் ஒரு நாள் பாவியாயிருந்தேன். என் 18ஆம் வயது வரைக்கும் இயேசு என்னிடத்தில் பொறுமையாயிருந்தார். நான் செய்த எல்லா பாவங்களையும் பார்த்து கொண்டு சகித்து கொண்டு பொறுமையோடு இருந்தார். அவர் அப்படி பொறுமையோடு இருப்பார் என்றால் பாவிகள் மேல் நீங்களும் பொறுமையோடு இருக்க வேண்டும். பாவம் செய்கிறவர்கள் மேல் பொறுமையோடு இருக்க வேண்டும். காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை, அவர்களை மன்னித்து அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே வசனம் சொல்லுது, உன் பொறுமையையும் உன் சகிப்பையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிற, ஆனால் சகிச்சுட்டு இருக்கிற. இன்னைக்கு உங்களுக்கும் அதான், சகிக்க முடியல ஆனால் சகிக்கிறீங்க. இது தேவனுடைய நற்குணம், இது தேவனுடைய சுபாவம். பிரீதியான ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை தெரியுமா? பொறுமையோடு சகித்து தேவனுக்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஒரு நாள் வரும், சொன்னாரே, நீ பொறுமையா இருக்கிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிகிறேன். உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, உனக்கு ஜீவ கிரீடம் உண்டு என்று. பூமியிலும் பலன் உண்டு, பரலோகத்திலும் பலன் உண்டு.